சரிடாப்பா, நாங்க என்ன செய்வோம் தொடர்ந்து முன்னர். இன்றைக்கு என்ன கதை பார்க்க போறோம்னு சொன்னா, இந்த டாட் ப்ராடக்ட் கிராஸ் ப்ராடக்ட் என்ற கதை பார்க்க போறோம். அதாவது ஸ்கேலர் ப்ராடக்ட் மற்றது என்னது, ஸ்கேலர் ப்ராடக்ட் மற்றது வெக்டர் ப்ராடக்ட் என்ற ஒரு கதை. இப்ப டாட் ப்ராடக்ட் என்ன, டாட் ப்ராடக்ட் என்று சொல்றது என்ன, டாட் ப்ராடக்ட் என்று சொல்றது என்னது, ஸ்கேலர் ப்ராடக்ட். வெக்டர் ப்ராடக்ட் என்று சொல்றது கிராஸ் ப்ராடக்ட். அதாவது என்னது, டாட் எடுக்க வேணும் அல்லது கிராஸ் எடுக்க வேணும். பாப்போம், இதை ஷோர்ட்டா சொன்னோம்னு சொன்னா டாட் ப்ராடக்ட் அல்லது கிராஸ் ப்ராடக்ட். நாங்க விளங்குற மாதிரி ஷோர்ட்டா சொன்னு சொன்னா இதான் டாட் எடுக்கிறது கிராஸ் எடுக்கிறது. அது எப்படி என்று பார்க்க போறோம் வழியா. முதலாவது நான் என்னத்தை சொல்ல போறேன்னு சொன்னா, உனக்கு டாட் ப்ராடக்ட பற்றி சொல்றேன். அதாவது டாட் ப்ராடக்ட் டாட்ட பற்றி சொல்ல போறேன் வழியாக. டாட் ப்ராடக்ட் அல்லது ஸ்கேலர் ப்ராடக்ட் அல்லது போனா இவர் தான் என்னது, டாட் ப்ராடக்ட். டாட் ப்ராடக்ட் ஸ்கேலர் ப்ராடக்ட் அல்லது போனா டாட் ப்ராடக்ட் என்று கதைக்கிறது. இங்க பார், ஃபர்ஸ்டா எங்களுக்கு ஒரே தளத்தில வடிவாக்கவனி ஒரு தள ரெண்டு காவிகள் ஒரு இடைப்பட்ட ஆங்கிள் தொழிற்பட்டு கொண்டிருக்கிறது. என்ன கதை? அதாவது பார், எங்களுக்கு இது 2 டைமென்ஷனல் ஸ்பேஸ் தானே, இது பரிமாணம் தானே. அப்ப இங்க பார், இது ஏ காவி, இது பி காவி, ஏ காவி பி காவி. ரெண்டு பேரும் என்ன ஒரு தீட்டா ஆங்கிள், தீட்டா இடக்கோணத்துல தொழிற்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று பார்க்கிறோம். ரெண்டு பேருமே ஒரு தீட்டா இடக்கோணத்துல என்ன செய்து கொண்டிருக்கிறோம், தொழிற்பட்டு கொண்டிருக்கிறோம். அதாவது பாரு என்னது, ஒரு புள்ளியில இருந்து வெளிநோக்கி ரெண்டு காவிகள் என்ன செய்யுது, தீட்டா ஆங்கிள் இருக்குது. அதான் கதை. ஷோர்ட்டா சொன்னா அதான் கதை. ஒரு புள்ளியில இருந்து வெளிநோக்கிய ரெண்டு காவிகள் தீட்டா ஆங்கிள் இருந்தா இவருக்குரிய ஸ்கேலர் ப்ராடக்ட் அல்லது போனா டாட் ப்ராடக்ட் எப்படி எழுதுறது என்றா அவன் அப்படி வகை குறிச்சிருக்கான். எப்படி வகை குறிச்சிருக்கான்டா, ஏ டாட் பி வடியாக்கான், ஏ டாட் பி சி டாட் ப்ராடக்ட். அதான் டாட், இது டாட். அதாவது வெக்டரை நாங்க என்ன செய்ய போறோம், டாட் பண்ண போறோம். டாட் ப்ராடக்ட் பாரு செய்து காட்டுறோம். A dot B is equal to mod value of A into mod value of B into cos theta. Dot product A dot B is equal to modulus of A modulus of B is into cos theta. எங்களுக்கு இதான் எங்களுக்கு என்ன வரப்போகுது, டாட் ப்ராடக்ட் எங்களுக்கு இப்படி வரப்போகுதுடாப்பா. டாட் ப்ராடக்டுக்குரிய ஃபார்முலா இவ்வாறு வரப்போகுது. மொட்டைன்னு சொன்னா எனக்கு தெரியும், நான் சொல்லித்தரேன். மேக்னிடியூட் ஆஃப் A, மொட் B ன்னு சொன்னா மேக்னிடியூட் ஆஃப் B. cos θ ரெண்டு பேருக்கும் இடப்பட்ட ஆங்கிள் இன்டா cos வேல்யூ பெருமானம் தான் cos θ. cos வேல்யூ பெருமானம். இப்ப செய்து காட்ட போறோம் விஷயத்தை காமி. A dot B is equal to modulus of A modulus of B cos θ. ஓகே, இப்ப சும்மா ஒரு உதாரணம் பாப்போம்டாப்பா. எனக்கு A என்ற வெக்டர் இப்படி தரப்படுதுன்னு சொன்னா, A என்ற வெக்டர் எனக்கு என்னது, ஒரு 5i plus 2j plus 3k இப்படி தரப்படுது. அதே போல B என்ற வெக்டர் எனக்கு தரப்படுது. எவ்வாறு தரப்படுதுன்னு சொன்னா B என்ற வெக்டர் எனக்கு தரப்படுது. இப்ப 3i plus 4j plus 5k என்ற மாதிரி தரப்படுது. அதாவது A, B என்ற வெக்டர்ஸ் இவ்வாறு தரப்படுகிறது.
இப்படி ரெண்டு வெக்டரை தந்து போட்டு இந்த ரெண்டு வெக்டரையும் டாட் ப்ராடக்ட் எடுக்க சொன்னா எடுக்கலாமோ எடுக்கலாம் இந்த ரெண்டையும் தந்து போட்டு இந்த ரெண்டு வெக்டரையும் டாட் ப்ராடக்ட் எனக்கு இதுண்ட மொட் வேல்யூ காண எனக்கு தீட்டா தரையில ஆங்கிள் தரையில ஆங்கிள் தராமல் நீ ரெண்டையும் வச்சு கொண்டு டாட் ப்ராடக்ட் எடுக்கலாமோ எடுக்கலாம் அது எப்படி என்று சொல்றேன்னு எடுக்கலாம் முதலாவது ஃபார்முலா எழுதுறேன் a dot b vector is equal to a க்கு என்ன வருது 5i சக 2j plus 3k into 3i plus 4j plus 5k இப்படி a dot b என்று வரைக்க நீ என்ன செய்ய போறா i காம்போனன்ட்டோட i காம்போனன்ட் தான் பெருக்குவ உனக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயங்கள் சொல்லித்தாரு என்னது i dot i is equal to 1 j dot j is equal to 1 okay k dot k is equal to 1 any boy i dot j is equal to 0 I dot c is equal to 0. Okay. So j dot c is equal to 0. So இதெல்லாமே சேவர் ஐயோட j பெருக்கினா சேவர் என்னது ஐயோட செட் I dot c is equal to 0. So j dot d is equal to 0. அப்ப உனக்கு இந்த விஷயங்கள் தெரிய வேணும். அப்ப இத நீ வளமையா மேட்ச்ல பெருக்கிற மாதிரி தான் பெருக்க போற. ஆனா என்னதோட பிரச்சனை போட போற இதோட இத பெருக்குவ I 3 15 அப்ப 15 i dot i எவ்வளவு 1 ஆகவே உங்களுக்கு வரப்போகுது டாட் ப்ராடக்ட் 15 அஞ்சாவது 4 i நாங்க 20 i dot j எவ்வளவுடாப்பா 0 ன்னு சொல்லி போறோம் அது கேன்சல் ஆகும் அப்ப இதோட இத பெருக்கிறது கேன்சல் ஆகும் இதோட இத பெருக்கிறது கேன்சல் ஆகும் சக 2j யோட 4j தான் பெருக்க முடியும் மெத்தட்கள் கேன்சல் ஆகும் என்ன பூச்சிமா போடும்டா அப்ப மெத்தட்கள் என்னவா போடும் பூச்சிமா போடும் சோ நான் என்ன செய்ய போறேன் ஈர் 4 8 சக சரி k ஓட k தான் பெருக்கலாம் 3 5 15 விளங்குதா 3 5 15 அப்ப இத கூட்டினா 15 எனக்கு தெரிஞ்சு 30 38 அப்ப a dot b இந்த வருமானமோட ஸ்கேலர் ப்ராடக்ட் அப்ப ரெண்டு வெக்டர் பெருக்கேக்க உங்களுக்கு வாரது என்னது ஸ்கேலர் என்று சொன்னா என்னது எண்ணிக்கணியம் ஸ்கேலர் தான் வருது ரெண்டு வெக்டர் பெருக்கேக்க என்ன வருது ஸ்கேலர் வருது ஓகேயா உங்களுக்கு என்ன வருதுடாப்பா ஸ்கேலர் தான் வருது ரெண்டு வெக்டர்ஸ் பெருக்கேக்க உங்களுக்கு என்ன வருது ஸ்கேலர் வருகின்றது என்றது விளங்க வேணும் முதலாம் என்றது விளங்கு ஓகே இப்ப a என்ற வெக்டரையும் b என்ற வெக்டரையும் தந்து போட்டு கேட்டா நீ என்னது a dot b எடுப்ப இதுல இருந்து தம்பி சொல்லுவாப்பம் கொஸ்டின் வெளிய சொல்லலாமா சொல்லலாம் எப்படி a dot b என்ற பெருக்கம் கண்டுட்டா நீ என்ன செய்ய போற modulus of a காண போற அதே போல modulus of b ஐயும் காண போற கண்டு a dot b divided by modulus of a into modulus of b is equal to cos theta இதுல இருந்து theta என்ற வேல்யூவை காணலாம் பாரு பிடிச்சது ஆட்ட போறேன் அப்ப பார் நேரடியா எழுத போறேன் மொட்டை இந்த வேல்யூ எவ்வளவு வரைக்கும் லாபம் வர்க்க மூலத்துக்குள்ள 5 வர்க்கம் 2 வர்க்கம் 3 வர்க்கம் எல்லாத்தையும் கூட்டு 5 வர்க்கம் 2 வர்க்கம் 3 வர்க்கம் அப்ப இத கூட்டினா இந்த வர்க்க மூலத்துக்கு எவ்வளவு நிக்குமாடாப்பா 5 25 இத கூட்ட வரமாடாப்பா ஒரு வாரம் 5 25 25 4 மூலம் 29 நினைக்கிறேன் 25 4 29 29ஓட ஒரு 9 கூட்டு 30 38 நினைக்கிறேன் சரியோட பாரு சரியோட செக் பண்ணி பாரு 38 நினைக்கிறேன் பாரு 5 25 25 4 29 25 4 மூலடாப்பா 29 29ம் 9ம் எவ்வளவு 29 10 39 39 ஒன்றை கழிச்சா 38 என்ன அப்ப சரி 38 வர்க்க மூலம் 38 modulus of a அதே போல modulus of b கண்டுபிடிப்போம்பா
மாடுலஸ் ஆஃப் பி எவ்வளவு வருது 3 வர்க்கம் 4 வர்க்கம் 5 வர்க்கம் சரி பாப்போம் 3 வர்க்கம் பிளஸ் 4 வர்க்கம் பிளஸ் 5 வர்க்கம் என்ன வர போனது தெரியல பாப்போம் இந்த ஸ்கொயர் வர்க்க மூலத்துக்கு என்ன வருமானம் வரும் 16 படியா கவனி 16 4 வர்க்கம் எவ்வளவு 16 3 வர்க்கம் 9 அப்ப 16 9 எனக்கு தெரியும் எவ்வளவுடாப்பா 25 என்ன 16 9 25 அப்ப 50 அப்ப இந்த விட 50 சரியா இருக்குமே நினைக்கிறேன் பாப்போம் திருப்பி பாப்போம் 4 16 3 9 16 9 எவ்வளவு 25 அப்ப 25 5 25 50 சரியான ஆகவே இப்ப இதுல இருந்து நான் என்ன தெரிஞ்ச போறேன் கொஸ்டீட்டா வழியினான்னு சொன்னா பாருங்க இதுல எழுதுறேன் கொஸ்டீட்டாவன் அழியினான்னு சொன்னா என்ன எழுதலாம் a dot b modulus of mod a into mod b is equal to a dot b இந்த பெருமானம் எவ்வளவு 38க்கு வர்க்கமூலம் எவ்வளவு வராப்பா 38 தர வர்க்கமூலம் 50 விளங்குதா வர்க்கமூலம் 38 தர வர்க்கமூலம் 50 a dot b அல்ல வர்க்கமூலம் 38 தர வர்க்கமூலம் 50 சரி பாப்போம் இதுல இந்த விஷயத்தை இதை சுருக்கி இதுல எழுத போறேன் இதை சுருக்கி அங்க இதுல எழுதுறேன் பாப்போம் இதை சுருக்கி இதுல எழுதுறேன் பார் விளங்கு பாப்போம் வர்க்கமூலம் 32 சொன்ன பாரு மேல போயிட்டு சொன்ன கொஸ் தீட்டா பாரு நான் நேர எழுதுறேன் தீட்டா சமன் கொஸ் இன்வெர்ஸ் ஏன்னு விளங்கி இருக்க வேண்டாம் கொஸ் தீட்டா இல்லடாப்பா அப்ப தீட்டாவை தான் நான் கண்டுபிடிக்கணும் தீட்டா கண்டுபிடிக்கணும் கொஸ் இன்வெர்ஸ் எடுப்பேன் கொஸ் இன்வெர்ஸ் எனக்கு வர்க்கமூலம் மேல வர்க்கமூலம் 38 வரும் மேல வர்க்கமூலம் 38 கீழ் வர்க்கமூலம் 50 என்று இப்படித்தான் நிற்பார் வர்க்கமூலம் 38 கீழ் வர்க்கமூலம் 50 என்று அப்படி நிற்பார் சரி நம்ம கொஸ்டின் இதை சுருக்கினா எனக்கு என்னதுடாப்பா இதை சுருக்கினா விட இதை சுருக்கினா எனக்கு என்ன வரமாடாப்பா விட வரமா அதை சுருக்கலாம் இல்ல எடுக்கலாம் சுருக்கலாம் என்னது முழுவதின் 38 50 முழுவதின் வர்க்கமூலம் இந்த முழுவதுக்கும் கொஸ் இன்வெர்ஸ் எடுத்து போட்டு மாங்கால் கால்குலேட்டர்ல அடிக்க வரும் தீட்டான பெருமானம் ஓகே விளங்குதா அப்ப ரெண்டு காவிகள் தந்தால் நீ என்ன செய்யலாம் ஸ்கேலர் ப்ராடக்ட் அல்லது டாட் ப்ராடக்ட கண்டுபிடிக்கலாம் ஸ்கேலர் ப்ராடக்ட் ஓர் டாட் ப்ராடக்ட கண்டுபிடிக்கலாம் எப்படி a dot b கண்டு ரெண்டையும் பெருக்கி கேட்க எப்படி பெருக்குவ i dot i is equal to 1 j dot k is equal to 1 k dot k is equal to 1 so i மாறி பெருக்கினா வேற ஒரே ஆக்களை பெருக்கினா ஒன்று வரும் வேற ஆக்களை பெருக்கிறோம்னு சொன்னா என்ன வரும் வேற ஆக்களை பெருக்கிறோம்னு சொன்னா 0 வரும் அப்ப j ஓட i பெருக்கினா 0 k ஓட j பெருக்கினா 0 அப்ப இத விளங்க வேணும் i ஓட i பெருக்கினா மட்டும்தான் ஒன்று j ஓட j பெருக்கினா மட்டும்தான் ஒன்று அடுத்த பிறகு எனக்கு கேயோட கே பெருக்கினா மட்டும்தான் உண்டு சரிதானே அப்ப இதுல வர ஐ கொம்போனுக்கு முன்னுக்கு இருக்கிறாரு இலக்கங்களை பிறகு ஐ 3 15 ஈர் 4 8 5 15 பெருக்கி போட்டாண்டா கூட்டினாண்டா 30 38 இதான் என்னது கொஸ்டிட்டாண்ட வேல்யூ இப்ப எழுதுறா ஸ்கேல் ஆஃப் ப்ராடக்ட் நான் நினைக்கிறேன் விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்கேல் ஆஃப் ப்ராடக்ட் என்ன செய்ய ஓரளவு விளங்கு மண்ணுடன் நினைக்கிறேன் நான் ஓரளவு விளங்கு பண்ண நினைக்கிறேன் ஸ்கேல் ஆஃப் ப்ராடக்ட் உனக்கு ஓரளவு விளங்கு பண்ண நினைக்கிறேன் சரியா ஸ்கேல் ஆஃப் ப்ராடக்டாப்பா ஓரளவு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன் சரி அடுத்ததுக்கு டாட் ப்ராடக்ட்டுக்கு ஸ்கேல் ஆஃப் ப்ராடக்ட் அல்லது டாட் ப்ராடக்ட் அடுத்து நாங்க போக வேண்டியது கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு போகணும் அப்ப கிராஸ் ப்ராடக்ட் பாக்குறதுக்கு என்ன விஷயம் தேவை என்னதான் சொல்லி போட்டு தான் போவேன் சரி அடுத்த வீடியோல பார்ப்போம் கிராஸ் ப்ராடக்ட்